பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாலே வீடே பார்த்திங்கன்னா வெறிச்சோடின்னு இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறது. இவ்வளோ நாள் தமிழ் பாப்பா எங்கள் கூட இருந்தாங்களா, திடீர்னு அவங்க போனோடனே ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வரணும். எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோம். எனக்கு பாஸ்மதி ரைஸில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குமா, அதனால தவாட்டுன்ற ஒரு பிராண்டை வந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். குக்கரில் தான் வச்சுருந்தேன். அது எப்படி வருதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வச்சேன். கொஞ்சமாக தான் வச்சேன். அப்புறம் காஸ்கோவில் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திலாப்பியா ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணியிருந்தேன். நேற்று பொரி செஞ்சுருந்தேன்ல, அதே ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணுறேன். அதனால தான் அது அப்படி இருக்குது. அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. ஒரு 6 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். அப்புறம் பீக்கிங்காய் கடையில் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. பருப்புலாம் போடாமல் சும்மா ப்ளெயினாக வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸும் நான் நினச்ச மாதிரி ஸ்டிக்கியாக இல்லாமல் நீளமாக சூப்பராக இருந்தது. குக்கர்லேயே செம்மையாக வந்தது. மற்றவங்களுக்குலாம் நார்மல் ரைஸ், எனக்கு மட்டும் இந்த ரைஸ், அவ்வளோதான்.